மீன ராசி மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்க தான் கொஞ்சம் வெறப்பா அமைதியாக ஏதோ கோவக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த தேன் சொட்டுற பலாப்பழம் மாதிரிங்க. ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்றுட்டா இவங்க கண்ணில் முன்னாடி போய் வந்து நின்று விட்டு ஒரு 2 சொட்டு கண்ணு தண்ணி வந்துட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, மனசு அப்படியே பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஓடி போய் உதவி செய்கிறதுல ஆளியான்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். எதிரியே வந்து நின்னா கூட போனா போகுதுன்னு சோறு போடுற தங்கமான மனசு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தாங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்து நிற்கிறாங்க, அடிபட்டு நிற்கிறாங்க. மீன ராசிக்காரங்க மட்டும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போர் அடிக்கவே அடிக்காதுங்க. சுற்றி இருக்கிற 4 பேர் நல்லா ஜாலியாக வச்சிருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். மனசில் 1008 கஷ்டத்தை வச்சுருப்பாங்க, 1008 பாரத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க தாங்க. இவங்க பேசுகிற அந்த நக்கல் நையாண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம் எப்பயுமே ஒரு பட்டாளம் இவங்களை சுற்றி இருக்கும். நண்பனுக்காக, சொந்த பந்தத்துக்காக, தன்னை நம்பினவங்களுக்காக எதையும் தியாகம் செய்கிற குணங்கிறது இவங்களுக்கு இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி தான். அண்ணே ஒரு அவசரம், அக்கா ஒரு அவசரம் அப்படின்னு ஒரு 12 மணிக்கு ராத்திரி கூப்பிட்டா கூட தூக்கத்தை கலைச்சிட்டு வந்து வண்டியை மிதிச்சுட்டு வந்து நிற்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஆனால் இவங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறதோ உதவி கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மானம் தான் முக்கியம். மீன ராசின்னு சொன்னாலே கடலை குறிக்கிற ராசி. கடலை எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் கடலை அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் எம்பிட்டு பெரிய கஷ்டம், நஷ்டம், அவமானம் வந்தாலும் அழுதுகிட்டு முடங்கி கிடக்க மாட்டாங்க. இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போன்னு நெஞ்சை நிமிந்துட்டு மறுபடியும் எழுந்து ஜெயிச்சு காட்டுற குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு தாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சந்திக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஜென்ம ராசியில் சனி வேற ஒரு பக்கம் இருந்திருப்பாரு. ராகுவோட நிலைமை, கேதுவோட நிலைமையிலும் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில இருந்திருக்காதுங்க. நிறைய பாதிப்பை கொடுத்துருக்கோம். ஏன்னா ராசிக்குள்ளே ராகு இருக்கிறாரு. மனசு ஒரு நிலை கொள்ளாமல் தவிக்கும். நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் நமக்கே இப்படி நடக்குது அப்படின்னு தேவையில்லாத ஒரு பயம், பதட்டம் தன்னால் வந்து தொத்திக்கும். சந்திரன் வந்து ராசியை கடந்து போகிறப்ப இந்த நேரம் 6, 8, 12க்கு போகிறப்ப இல்லாததெல்லாம் நினச்சி கற்பனை பண்ணி அவங்களே வருத்தப்பட்டுக்குவாங்க. ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூக்கம் வராது. தலையில் எதோ ஒரு ஞாபகம் ஓடிக்கிட்டே இருக்கும். கூட்டு குடும்பத்தில் ஒரு தொழில் நடத்துகிற இடத்துல கடையை குறிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்கள தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க, தப்பாக தான் பேசுவாங்க. அப்படியே மனசு வந்து தவிக்கும். நாம் இவங்களுக்கு எவ்வளவு செய்கிறோம், உசுரை கொடுக்குறோம், இவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனவேதனை சொந்த பந்தத்தால் இந்த நேரம் கொடுக்காமலாம் இல்லை. வீட்டுக்குள்ளே போனாலும் அப்படிதாங்க. சின்ன விஷயத்தையே பெருசாகி சண்டை போடுற குணம்லாம் கொஞ்சம் தலை தூக்கும் 2 பேர்கிட்டையுமே. விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் இருக்காதுங்க. விட்டு கொடுத்து போகிறதான் பரவாயில்ல. காசு பணம்லாம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி செலவு காத்துக்கிட்டு இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணுறது, எப்படி கடனை அடைக்கிறது, ஒரு பக்கம் வாங்கின கடனை நம்ம எப்படி கட்டி முடிக்கிறதுன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. மனசு போட்டு அப்படியே பேசையும். இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நம்பி எதுவும் பெருசாக ஒரு முதலீடு பண்ணுறதோ கடன் கொடுக்குறதோ கூடாது. கொடுத்தா திரும்ப வரவும் வராது. அது இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். ராகு ராசியில் இருந்தால் பெருசாக எந்த வியாதி இருக்காதுங்க. ஆனால் என்ன பண்ணு தெரியுங்களா, கை கால் கொட்டச்சல், ஏதாவது ஒரு பாதிப்பு, இப்படி நம்ம வந்து எதிர்காலம் என்ன ஆகிருமோ, நம்ம குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது, நமக்கு ஏதாவது வந்துருமோன்னு ஒரு எண்ணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதோ ஒரு நோய் நொடி இருக்கிற மாதிரியான பாதிப்புலாம் கொஞ்சம் கொடுக்கும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடம்பு ஏதோ பண்ணுற மாதிரியே ஒரு பிரம்மை கொடுக்கும். கேதுவோட நிலைமைங்கிறது 7ல் இருக்கிறாரு. சாப்பாட்டில் இப்போ அலைச்சியும் காட்டவே கூடாது. இந்த வயிறு உப்பசம், ஜீரண குறைபாடெல்லாம் கொஞ்சம் வந்து போகும். இதெல்லாம் மட்டும்தான் மீன ராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து கவனம் கொடுக்குற மாதிரி இருக்குதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்படத்தோடு இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் சனி இருந்தால் கூட குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே படுதுங்க. இனி வர்ற 15 நாளும் உங்களுக்கு பெருசாக கஷ்டம் இல்லை. நிறைய நல்லது நடக்கிறதுக்கான நேரம் தான். அப்படி பார்க்குறப்ப எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான வழிபாடு அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு காலத்துக்குமே பரவாயில்ல. அது எந்த மாதிரியான வழிபாடுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்.
அதாவது மீன ராசிக்காரங்க நீங்கள் எத்தனையோ வழிபாடெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் செய்யாத வழிபாடு இல்லை. மீன ராசின்னு சொன்னாலே இந்த ஆன்மீக எண்ணம், ஆன்மீக சிந்தனை, இந்த தெய்வ வழிபாட்டு மேலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் போகாத கோவிலில், கும்பிடாத சாமியில் நீங்கள் எத்தனையோ விஷயம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது நடந்த பாடல்ல ஒன்று போனால் ஒன்று தான் இருக்குது, நான் எந்த வழிபாடு தான் செய்யாமல் இல்லை, நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், நிம்மதி இல்லைங்கன்னு புலம்புறவங்க அதிகங்க. நீங்கள் எத்தனையோ வழிபாடு வந்து செஞ்சு பார்த்துருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது பரவாயில்ல. அதுதான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு, கன்னிமார் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் காலங்காலமாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது வந்து வழிபாடு செய்கிற பழக்கங்கிறது இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரும்பாலானவங்க செய்யறதில்ல. அது வந்து நம்ம முன்னவங்க வழிபாடு மாதிரி தாங்க, குலதெய்வ வழிபாடு மாதிரி தாங்க. இது பெருசாக வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மீனராசிக்காரங்க நீ வர்ற நாளெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த முக்கியமாக உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கிறது பரவாயில்ல. அதாவது இந்த கன்னி தெய்வ வழிபாடு ஏன் அவ்வளோ முக்கியம், ஏன் இதை வந்து இந்த நேரம் செஞ்சுக்கணும்னா, நம்ம குடும்பத்தில், அதாவது உங்களுக்கு இந்த நேரம் உங்கள் ராசிக்குள்ள ராகும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது இருக்காங்க. இந்த ராகு கேதுவால் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டாலும் தடையாக இருக்கும். சொந்த பந்தம் எல்லாம் பகையாகவே இருப்பாங்க. இதெல்லாம் தீர்க்கிற ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாட்டு கொண்டு. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் அந்த கன்னி தெய்வத்தை கும்பிட்டா அந்த தெய்வம் குழந்தை சீக்கிரமாகவே உங்கள் மடியில் ஒரு அழகான குழந்தைய தவள வைக்கும். சொந்தக்காரங்க வழியில் வர்ற குடைச்சல் தீரணும், வீண் செலவெல்லாம் குறையணும் அப்படின்னா இந்த கன்னி தெய்வத்தோட அருள் இருந்துட்டா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது வந்து நாம் எப்படி செய்யணும், எந்த நாளில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிற இடத்துலையோ உங்கள் வீட்டு பூஜையில் இந்த வடக்கில் என்ன கிழக்கு திசை பார்த்து கன்னி தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். அதாவது சாமி போட்டாவுக்கு நடுவில் வைக்காமல் தனியாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ரொம்ப விசேஷம். இன்னும் போனால் இந்த மாதம் வர்ற அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சாலும் பரவாயில்லைங்க. இதெல்லாம் முக்கியமாக எப்போ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில், இந்த தை மாதத்தில், சித்ரா பௌர்ணமி வர அன்னைக்கெல்லாம் இதை செய்வாங்க. அன்னைக்கு தான் நம்ம செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நேரத்துலாம் செஞ்சுக்கலாம். காலையில் சூரியன் உதிக்கிற உச்சி நேரம் அந்த 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே, இல்லைன்னா சாயங்காலம் பிரதோஷ நேரம்னு சொல்கிறாங்கல்ல, 5:30லேருந்து 7 மணிக்குள்ளே விளக்கேற்றிக்கிறது பரவாயில்ல. பூஜையை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டு கன்னி தெய்வத்தை நினச்சி ஒரு குத்து விளக்கு, அகல் விளக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இவங்கெல்லாம் யாருன்னா, முதல்ல கன்னி தெய்வங்கிறது நம்ம குடும்பத்தில் அது கல்யாணம் ஆகாமல் தவறுறாங்களோ அந்த பிள்ளைங்க, கன்னிகளையாமல் தவற போகிற அந்த ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ தான் கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம குடும்பத்தில் எந்த கெட்டதும் அண்டாது. அதனால தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு இந்த நேரம் கையில் எடுக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவும் மீன ராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல. என்னென்னா அந்த தேவதைகளை நம்ம குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் மறைஞ்ச தேவதைகளை வந்து ராகு கேது சனியிலேருந்து காப்பாற்றன்னு மனசார நம்ம வந்து வேண்டிக்கிறது நமக்கு இந்த நேரம் நல்ல பலனை தரும். இது பெருசாக நம்ம பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவங்கள ஞாபகப்படுத்தி அவங்கள நினச்சி ஒரு தீபம் ஒரு விளக்கு போட்டு அவங்கள கூப்பிட்டாலே அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஓடி வருவாங்க. என்ன செய்யணும்னா ஒரு புது பாவாடை சட்டை, சின்ன பிள்ளையா இருந்தால் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தாவணி புடவை, அதோடு சேர்த்து மஞ்சள் குங்குமம் வளையல் மருதாணி சீப்பு கண்ணாடி மணக்கக்கூடிய பூ வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. கன்னி தெய்வத்துக்கு பிடிச்சது எப்பவுமே இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், சக்கரை பொங்கல், பாயாசம் செய்கிறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொச்சப்பயிறு சுண்டல், அவல், கடலை, பழம் வந்து வைப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்லைங்க. இந்த வழிபாடு வந்து முன்ன சொன்ன அந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது பரவாயில்ல. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி உங்கள் குடும்பத்தில் வந்து பெண் குழந்தைகளோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஆண் குழந்தைகளோ அந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே நீங்கள் என்ன வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த பொருளை மனசார அந்த கன்னி தெய்வத்துக்கு கொடுக்குறதாவே நினச்சி மனசார அவங்க ஆசைப்படுற விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. இது வந்து மனசார செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டு வர குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. இந்த விஷயத்தை கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மீன ராசிக்கு இந்த நேரம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லைங்க, ஏதோ என்ன வருது, நெகட்டிவான விஷயம்லாம் இருக்குது, நான் என்ன செய்யணும்னா இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த உள்ளங்கையில் கொஞ்சோண்டு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே முகந்து பாருங்கள். மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாமே ஓடி போகும். அதே மாதிரி ஒரு வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு
கொஞ்சமாக கல்லுப்பு கரைச்சி உங்கள் காலில் வந்து 2 காலையும் ஒரு 10 நிமிஷம் அதில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியை வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து வெளியே கொட்டிருங்க. இப்படி வாரத்துக்கு 2 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், நெகட்டிவ் எண்ணமாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும் அந்த தண்ணியில் இறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க, தூக்கமும் நல்லா வரும். அதே மாதிரி உங்கள் கையால் கொஞ்சோண்டு இந்த கொண்டக்கடலை, உளுந்து, கொள்ளு இதெல்லாம் ஒன்றா கலந்து பறவைகளுக்கு, இந்த கோழிகளுக்கு தீவனமாக போடுங்க. வாயில்லாத ஜீவனுக்கு நீங்கள் வந்து இந்த அன்னதானம் மாதிரியான விஷயம் செஞ்சிங்கன்னா, இந்த நாய்களுக்கு, காகத்துக்கு எல்லாம் உங்களால் முடிஞ்சு செஞ்சிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். மற்றபடி மீன ராசிக்கு பரவாயில்ல. பண வருமானம், சொத்து யோகம், தொழிலோ வியாபாரமோ அருமையாக இருக்குது. புதுசாக கடை வைக்கிறது, வியாபாரம் பண்ணுறது பரவாயில்ல, பெருசாக எதுவும் செய்கிறது வேண்டாம். கல்யாணம் காட்சி, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த வர்ற நாள் அருமையாக இருக்குது. வண்டி வாங்குகிற யோகம் பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. உடல்நிலையில் தான் கொஞ்சம் அசதி, கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லைங்க இந்த நேரம். அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து போக பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு வர பாருங்க, நிச்சயம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.